எங்கள் கிருபையில் நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, உமக்கு அதிகமாக நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கும் உம்முடைய திருச்சமூகத்திலே நாங்கள் கூடி உம்மை பாடி துதிக்க, உம்முடைய நாமத்தை போற்ற கர்த்தர் நீர் எங்களுக்கு பாராட்டின இந்த அளவில்லாத நன்மைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அப்பா கர்த்தாவே, இன்றைக்கும் நாங்கள் சொன்ன அறிவிப்புகள், குறிப்பாக ஆண்டவரே, இது எங்களுடைய சபையில் உள்ள அநேகர் உடல் பலவீனத்தோடும் ஆண்டவரே தங்களுடைய சொந்த வாழ்க்கையில் தங்களுடைய பலவிதமான சூழ்நிலைகளில் இக்கட்டான வேளையில் சந்திக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியோடும் கர்த்தர் நீர் இருந்து உம்முடைய வார்த்தையினாலும் உம்முடைய ஆவியினாலும் நீரை தேற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, இன்றைக்கும் இந்த ஒரு புதிய தலைப்பின் கீழாக நேரம் எடுத்து உம்முடைய வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறோம். நீரே எங்களுக்கு உம்முடைய வேத வசனத்தில் உள்ள ஆழமான சத்தியங்களை, அதனுள்ள வெளிச்சத்தை நாங்கள் பார்க்கும்படி எங்களுடைய கண்களை திறந்தருளும். நீரே கிருபையாயிருந்து உம்முடைய ஆவியினாலே எங்களுடைய இருதயத்தில் உம்முடைய வேத வசனங்கள் நிலைத்திருக்க, எழுதப்பட, உணர்வடைய நீர் அருள் செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமீன். உட்காருவோம். என்னோடு கூட 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்பும்படி கேட்கிறேன். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். ரெண்டு கொரிந்தியர் 3. இரண்டாவது வசனம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். இன்றைக்கு நாம் நேரம் எடுத்து தியானிக்க போகிற தலைப்பு, ப்ளீஸ் தயவுசெய்து செல்ஃபோன் சைலண்டில் போட்டுருங்களேன். ஓகே, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம படிப்போம். 2வது வசனம் 3வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிப்போம். எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளிரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும், கற்பலகைகள் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் நேரம் எடுத்து இந்த 2 வசனங்களை குறித்து நம்ம சற்று ஆழமாக தியானிக்க போகிறோம். நம்ம படிக்க போகிற தலைப்பு இந்த வசனத்திலிருந்தான் எடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளிரங்கமாய் இருக்கிறது. இங்கே இந்த புத்தகத்தை குறித்தான முன்னுரையை நாம் முதலாவது அறிந்து கொள்வோம். ஓகே, இந்த 2 கொரிந்தியர் நிருபம் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு சாராம்சத்தை பெற்றிருக்கிறது. முதல் 4 புத்தகங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இவைகளை சுவிசேஷ புத்தகங்கள் என்று சொல்லுவார்கள். அதைத் தொடர்ந்து அப்போஸ்தலர் நடபடிகள் வரலாறு புத்தகம் என்று சொல்லுவார்கள். ஏன்னா சபையினுடைய வரலாறை மிக தெளிவாக ஆழமாக விவரிக்கக்கூடிய ஒரு புத்தகம். அடுத்ததாக நம்ம பார்ப்பது நிருபங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் எழுதின நிருபம், அதே சமயத்தில் அப்போஸ்தலனாகிய யோவான் அவர்கள் எழுதின நிருபம், பேதுரு அவர்கள் எழுதின நிருபம், இவைகளெல்லாம் நிருபங்கள் அல்லது கடிதங்கள் என்று சொல்லுவார்கள். கடைசியாக தீர்க்க தரிசன புத்தகமாக வெளிப்படுத்தல் புத்தகம் இருக்கிறது. ஸோ புதிய ஏற்பாட்டை இந்த 4 வகையாக பிரித்து இந்த எல்லா புத்தகங்களினுடைய தன்மையை நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நாம் 2 கொரிந்தியர் புத்தகத்தை தியானிக்கிறோம் என்றால், இது பவுல் அப்போஸ்தலன் எழுதின ஒரு நிருபம். என்ன சொல்ல போனால் இது கடிதம் என்று சொல்லுவார்கள். எத்தனை பேர் கடிதம் எழுதியிருக்கிறீங்க?
ஓகே, கடிதம்னா நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு, இல்லைன்னா உங்களுடைய அப்பாவுக்கு, இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இன்லேண்ட் லெட்டர் கார்டுன்னு இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 3 வயசு, நான் இல்லை 9 வயசு 10 வயசு, எங்கள் பாட்டி வீடு வந்து MKB நகரில் இருக்கும். நாங்கள் இருந்த வீடு அம்பத்தூரில். வாரம் வாரம் ஒரு லெட்டர் வரும் எங்கள் அம்மாவுக்கு. எங்கள் பாட்டி எழுதுவாங்க, லிட்ரலி டிட்டோவா, நலம் அறிய அவா, அப்படிதான் ஆரம்பிப்பாங்க. அதுதான் ஒவ்வொரு கடிதத்தினுடைய துவக்கம். அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வருடங்கள். ஏன்னா முக்கியமான விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. எப்படி என்ன எழுதுவாங்க? வீட்டில் வந்து இந்த இது காலி ஆயிடுச்சு, வாங்கியே கொடுக்கல உங்கள் அப்பா. அடுத்தது எங்கள் வீட்டில் 2 நாய்க்குட்டிங்க இருந்தது, அது வந்து சரியாகவே சாப்பிடல. ஒரு வாரமாக ரொம்ப வந்து உடம்பு சரியாமல் போயிடுச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன், இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, நான் சரியாக தூங்கலை. இதெல்லாம் இந்த கடிதத்தில் வரும். ஆனால் இங்கே பவுல் அப்போஸ்தலர் அப்படிப்பட்ட ஒரு கடிதத்தை எழுதல. அவர் திருச்சபைகளுக்கு ஆண்டவராகிய இயேசுவானவருக்குள்ளாக அவருடைய பக்தி விசுவாசமும், அதே சமயத்தில் அந்த மக்கள் மீதுள்ள ஆழமான அன்பை வெளிப்படுத்தும்படி கடிதங்களை, நிருபங்களை எழுதுகிறார். குறிப்பாக இந்த 2 கொரிந்தியர் நிருபம் வந்து இந்த கொரிந்து சபை மக்களுக்கு பவுல் அப்போஸ்தலர் தன்னுடைய மிகுந்த அன்பையும் அக்கறையையும் வெளிப்படுத்தி இந்த சபை மக்களுக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார். குறிப்பாக கொரிந்து சபை குறித்து நாம் நேரம் எடுத்து அறிந்து கொள்வோம் என்றால், இந்த கொரிந்து சபை மக்கள் மிகவும் அறிவாளிகள், ஞானவான்கள், திறமைசாலிகள், அதே சமயத்தில் எல்லா விதமான பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் செய்கிறவர்கள். எங்கே அதிக ஞானம் இருக்கோ அங்கே தான் என்ன இருக்கு? அதிக ஞானம் என்ன கொண்டு வரும்? ஐயோ, தெரியாதா? அதிக ஞானம் பைத்தியம் சொல்லுவாங்க. இங்கே இந்த கொரிந்து சபை மக்கள் எல்லா விதத்திலும் தேர்ச்சி பெற்றவர்கள், அதே சமயத்தில் மிகுந்த திறமைசாலிகள். ஆனால் இவர்கள் அநேக பிரச்சனைகளையும் தடைகளையும் சந்தித்தார்கள். இந்த கொரிந்து சபை பவுல் அப்போஸ்தலரால் நிறுவப்பட்ட, தொடங்கப்பட்ட ஒரு சபை. அதுவும் அவருடைய ஊழிய பிரயாணத்தில் கர்த்தராகிய இயேசுவானவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி ஒவ்வொரு இடத்துலையும் அவர் சென்று பலவிதமான பாடுகளை அனுபவித்து ஏற்றுக்கொண்டு ஆண்டவராகிய இயேசுவானவரின் நற்செய்தியை அறிவித்தார். ஸோ இங்கே இந்த திருச்சபை மக்களுக்கு கர்த்தராகிய இயேசுவானவருடைய சுவிசேஷத்தை அறிவித்தது மாத்திரமல்ல, அவர்களுடைய பாவங்களை, அவர்களுடைய பலவீனங்களை, அவருடைய குறைகளை எல்லா விதத்திலும் போதித்து, கண்டித்து, படித்து கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையில் சத்தியத்தை விதைத்தார். ஸோ இங்கே இந்த 2 கொரிந்தியர் புத்தகத்தை பார்க்கும்பொழுது பவுல் அப்போஸ்தலர் இந்த மக்களை பாராட்டி, இன்னும் சொல்ல போனால் அவர்களை ஊக்குவிக்கும் வண்ணமாக இந்த ஒரு நிருபத்தை அவர் எழுதுகிறார். முன்னாடி நம்ம பார்த்தோம் 1 கொரிந்தியரில் அநேக பிரச்சனைகள், அநேக சூழ்நிலைகள், இதில் கொரிந்து சபை மக்கள் எப்படி இருக்கிறார்கள் அப்படியெல்லாம் இருக்குது. 2 கொரிந்தியரில் இந்த மக்களை பவுல் அப்போஸ்தலர் ஊக்குவிக்கிறார். எப்படி ஊக்குவிக்கிறார்? இங்கே பாருங்களேன், வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் என்ன படிக்கிறோம் அப்படின்னா, பவுல் அவர்கள் இந்த வார்த்தைகளை சொல்கிறார். எங்கள் இதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் கொரிந்து சபை மக்களை நிருபம் என்று சொல்லுகிறார். அதாவது நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி படித்தோம் பார்த்தீங்கன்னா, நிருபம்னாலே கடிதம். நீங்கள் எல்லோரும் நிருபங்களாய் இருக்கிறீர்கள். அதை எப்படி இங்கே வாசிக்கிறோம்? எங்கள் இதயங்களில் எழுதப்பட்டும். இங்கே
பவுல் அவர்கள் தனித்து ஊழியம் செய்யல. பவுலோடு 2 நபர்கள் இருந்தார்கள். உண்மையான மிக அக்கறையான உடன் ஊழியர்களாக சீலாவும் தீமோத்தேயும் கூட இருந்து பவுல் அவர்களுடைய ஊழியத்தில் துணையாக இருந்தார்கள். அவர்கள் இந்த கொரிந்து சபையில் செய்த அந்த ஊழியம் உண்மையிலேயே நல்ல பலனை கொண்டு வந்தது. ஆனால் பிரச்சனை என்னன்னா, அநேகர் பவுலை என்ன பண்ணலன்னா ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த மக்களுக்குள்ளே பிரிவினையை உண்டாக்கும்படி கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் என்ன பண்ணாங்கன்னா தவறான காரியங்களை மக்களுடைய இருதயத்தில் விதைத்தார்கள். இன்னும் சொல்ல போனால் சந்தேகத்தை, குழப்பத்தை, பாகுபாடை, பிரிவினையை, இவைகளை எல்லாம் கள்ள சகோதரர்கள், கள்ள போதகர்கள் கொரிந்து சபை விசுவாசிகளுடைய உள்ளத்தில் விதைத்தார்கள். இதில் ஒரு சில கூட்டத்தார் பவுலை ஏற்றுக்கொண்டார்கள், ஒரு சிலரோ ஏற்றுக்கொள்ளல, அங்கீகரிக்கல, எதிர்த்து பேசுகிறார்கள். பவுல் அவர்கள் இந்த சூழ்நிலையிலையும் இந்த கொரிந்து சபை மக்கள் மீது உள்ள அந்த அன்பையும் அந்த அக்கறையையும் சற்றும் குறையாமல் அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய ஆழமான அன்பையும் தன்னுடைய உறவையும் வெளிப்படுத்துகிறார். அதை நம்ம எங்க படிக்கிறோம்? என்னோட கூட 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்களேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 1 4வது வசனத்திலிருந்து படிக்கிறோம். 1 கொரிந்தியர் 1 4வது வசனத்திலிருந்து, கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணமுள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இங்கே இந்த சபை விசுவாசிகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, அவங்க உபதேசத்தில், அறிவில், எல்லா விதத்திலும் சம்பூரணமாய் இருக்கிறார்கள் என்பதை பவுல் அவர்கள் அறிந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறார். அதே சமயத்தில் 7வது வசனம் பாருங்களேன், அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த கொரிந்து சபை மக்களுடைய உறவு ஐக்கியம் இருக்கிறது. ஆனால் என்ன பிரச்சனைனா, இவர்களுக்குள்ளாக பலவிதமான சந்தேகங்களையும் குழப்பங்களையும் கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணுறாங்கன்னா எழுப்பி விடுகிறார்கள். அப்படி இருந்தாலும் இவர் தொடர்ந்து செய்த ஒரு செயல் என்னன்னா, இந்த மக்கள் மீது மிகுந்த அக்கறையோடு பாரத்தோடு சத்திய வசனத்தை அவர் போதித்தார். அதே சமயத்தில் அவர் எல்லா விதத்திலும் பாவத்தை கண்டித்தார், சிட்சித்தார், கற்றுக் கொடுத்தார், கொரிந்து சபை மக்களை சீர்படுத்தினார். இதில் இந்த மக்கள் பவுல் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் அவங்க ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவின் நிருபங்களாய் இருக்கிறார்கள். அதை தான் நம்ம 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். பவுல் அவர்கள் சொல்லுகிறார், ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளிரங்கமாய் இருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 1 கொரிந்தியர் புத்தகத்தில் இந்த கொரிந்து சபை மக்களுடைய பலவீனங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், அதே சமயத்தில் பலவிதமான பாகுபாடுகள், அப்படிப்பட்ட நிலையில் இருந்த ஜனங்கள் இப்போ கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறார்கள் என்று பவுல் அவர்கள் அங்கீகரிக்கிறார். இந்த அளவுக்கு கொரிந்து சபை மக்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றம்
ஏற்பட்டிருக்கிறது. யாரும் எதிர்பாராத, அறிந்திருக்க முடியாத ஒரு மேலான சீர்திருத்தத்தை இந்த கொரிந்து சபை பெற்றுக்கொண்டது. எப்படிங்க இது சாத்தியம்? நம்மளாம் நினைக்கலாம், பவுல் அப்போஸ்தலர் அங்கிருந்து போதிக்கிறாரு அதனால தான். இல்லை, பவுலோடு சீலாவும் தீமோத்தேயும் சேர்ந்து ஊழியம் செய்யறதுனால இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் இருக்கிறது. இவர்கள் எல்லாம் தேவன் பயன்படுத்தின கருவிகள். அதை தான் இங்கே பவுல் அவர்கள் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை சொல்றாரு. எங்களை குறித்தே நாங்கள் சொல்வதற்கு எதுவும் தேவையில்லை, அவசியம் இல்லை. ஏன்னா நாங்க கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு கருவி. ஆனா பவுல் அப்போஸ்தலர் அவர்கள் கொரிந்து சபை மக்களை பார்க்கும் பொழுது நீங்கள் கிறிஸ்துவின் நிருபம் என்று சொல்லுகிறார். இங்கதான் நாம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், இந்த கொரிந்து சபை மக்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தையும் இந்த ஒரு சீர்திருத்தத்தையும் பெற்றுக்கொண்டார்கள். எப்படி இந்த ஒரு காரியம் நடந்தது? இங்கே நம்ம வாசிக்கிறோம். இதனுடைய விளக்கம் 3வது வசனத்தில் இருக்கிறது. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளிரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகையில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகையிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே பவுல் அவர்கள் 2 முக்கியமான ஒரு காரியத்தை விவரித்து சொல்லுகிறார். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, நீங்கள் கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்றால், ஒன்று எதனால பார்த்தீங்கன்னா, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினால். இது மையினால் எழுதப்பட்ட ஒரு காரியம் அல்ல. ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் கொரிந்து சபையில் விசுவாசிகளுடைய இருதயத்தில் எழுதினார். இங்கே நம்ம வாசிக்கிறோம், யாத்ராகமம் நம்ம படித்தோம் 24ஆம் அதிகாரத்தில் எப்படி கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு தம்முடைய கட்டளைகளை எழுதி கொடுத்தார். எதில் எழுதினாரு? எதில் எழுதி கொடுத்தாரு? எதில்? கற்பலகையில் என்ன பண்ணாரு? 10 கட்டளைகளை எழுதி மோசேயிடம் கொடுத்தார். ஏன்? இந்த மக்கள் இந்த கட்டளைகளை கேட்டு அதன்படி நடக்கணும், அதுக்கு கீழ்ப்படிக்கணும். ஆனா என்ன நடந்தது? முதல் கற்பலகை என்ன பண்ணிட்டாரு மோசே அவர்கள்? உடைச்சு போட்டார். ஓகே, 2வதும் ஓகே ஆண்டவர் எழுதி கொடுத்தார். இந்த ஜனங்கள் உண்மையாகவே அதற்கு கீழ்ப்படிந்தார்களா அப்படின்னா இல்லை. அது மகிமையானது தான், அது ஆண்டவர் கொடுத்த ஒரு உன்னதமான உடன்படிக்கை தான். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதற்கு செவி கொடுக்கல, அதற்கு கீழ்ப்படியில, அதற்கு தங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தினால எந்த ஒரு நன்மையும் பார்க்கல, அவங்க மாறவே இல்லை. ஆனால் இங்கே கொரிந்து சபை விசுவாசிகள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டது மாத்திரமல்ல, இங்கே ஆவியானவருடைய ஒரு உன்னதமான செயலை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். என்னன்னா, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலே அவனுடைய இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டது. இங்கே நம்ம வாசிக்கிறோம், கற்பலகைகள் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகள். இன்றைக்கு நம்ம உலகத்தில், அதுவும் குறிப்பாக நம்முடைய சமுதாயத்தில் இருக்க ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லுங்க, டாட்டூ போடுறது. ஓகே, இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ்னா ஓகே டாட்டூ, ஓகே எல்லாத்துக்கும் டாட்டூ வந்துருச்சு. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் டாட்டூ இருக்குது, கப்புள் டாட்டூ இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன டீம் டாட்டூ இருக்குது, என்னென்னலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது மாத்திரமில்லை, இப்போ இன்னொரு புது ட்ரெண்ட் வந்திருக்கு. என்னென்னா,
இருக்கிற டாட்டூவை வந்து வேற எப்படி ரீமாடிஃபை பண்ணலாம், ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்றபடி அதை அப்டேட் பண்ணிக்கலாம். இன்னொரு செஷன் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, போட்ட டாட்டூவை எரேஸ் பண்ணிட்டு நம்மளுடைய ஸ்கின் டோனுக்கு ஏற்றபடி மேட்ச் பண்ணி மறுபடியும் அதை மொத்தமாக அடிக்கிறது, திரும்பவும் இன்னொரு இடத்துல டாட்டூ போடுறது. இது வந்து ஞாபகக்குறியாக, அது மாத்திரமில்லை, ஏதோ அசிஃப் அவங்க வந்து தாங்கள் ஒரு டிஸ்டிங்டான ஒரு பீப்புளாக இருக்கும்படி அவங்க பார்க்குறாங்க. இன்றைக்கு இந்த உலகம் இப்படிப்பட்ட காரியங்களை அதிகமாக கவனத்தில் வைக்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம கர்த்தருடைய வசனம் நம்முடைய இருதயத்திலே எழுதப்படும்படி நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிறோமா? இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம் என்றால், கேட்கிறோம் என்றால், இந்த வார்த்தை நம்முடைய இருதயத்திலே கிரியை செய்யும்படி நாம் முதலாவது இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோமா? இந்த வார்த்தைகளை கேட்டு நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? ஏற்றுக்கொண்டோம் என்றால் ஆவியானவருடைய செயலை நாம் பார்க்க முடியும். இங்கே இந்த கொரிந்து சபை விசுவாசிகள் பவுல் அவர்களால் போதிக்கப்பட்ட, பிரசங்கிக்கப்பட்ட அந்த வார்த்தைகளை அவர்கள் கேட்டார்கள், அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவங்களுடைய இருதயங்களில் கிரியை செய்தார். என்ன கிரியை அது? 3வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவர் நம்முடைய இருதயங்களில் எழுதுவார். அதான் இங்கே படிக்கிற எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம கடந்த 2 மாதங்களில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து நம்ம படித்தோம். நம்ம எத்தனை பேருக்கு எல்லா மனப்பாட வசனமும் ஞாபகமாக இருக்குன்னு சொல்லுங்க. எல்லா வாரத்தினுடைய வேத வசனங்கள் நமக்கு ரொம்ப நினைவில் இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம இருதயத்தில் எழுதப்பட்டிருக்குமா? கடினம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களில் எழுதுவார் என்றால் அது நிலைத்திருக்கும், அது என்றும் உறுதியாக இருக்கும். அது நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளையும் மாற்றத்தையும் கொண்டு வரும். இந்த கொரிந்து சபை மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் என்பது இதுதான். அவர்கள் தங்களுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து, தங்களுடைய பழைய பாவத்திலிருந்து அவர்கள் மாறினார்கள், புது சிருஷ்டியாக உருவாக்கப்பட்டார்கள், புது மனிதனாக கிறிஸ்துவுக்குள் அவர்கள் இருந்தார்கள். அதுதான் பவுல் அவர்கள் இங்கே சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள். இங்கே இந்த சபை விசுவாசிகள் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பாராட்டினை பெற்றார்கள். எப்படி? இவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் அவருடைய இருதயத்திலே செயல்படும்படி அனுமதித்தார். இன்றைக்கு நாம் அநேகர் வேத வசனத்தை கேட்டோம், நாம் அதை நிராகரிக்கிறோம், அதை நாம் ஒதுக்கி வைக்கிறோம், அதை குறித்து நம்ம சிந்திக்கிறது கிடையாது, அதை குறித்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை சோதிக்கிறது கிடையாது. இன்னைக்கு சர்ச்சுக்கு போனேன்னா, ஆராதனை அட்டன் பண்ணனா, பிரசங்கத்தை கேட்டேனா, காணிக்க போட்டனா, எல்லாரையும் பார்த்து விசாரிச்சனா, ஃபைன். ஆண்டவர் இன்றைக்கும் அதற்காக நம்மை இந்த ஆலயத்துக்கு, அவருடைய சமூகத்துக்கு கொண்டு வரல. அவருடைய ஜீவனுள்ள தேவனுடைய ஆவி நம்முடைய இருதயத்திலே அவருடைய வார்த்தைகளை எழுதப்படும்படி நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கிறார். ஒவ்வொரு முறையும் ஆவியானவர் இந்த ஒரு கிரியையை இந்த இடத்தில் அவருடைய மனிதர்கள் மூலமாக செய்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தரை அறிந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய ரட்சிப்பில் வளரும்படியாக இருக்கிறோம் என்றால், தேவன் நம்முடைய தலைமை போதகரை பயன்படுத்தி கருவியாக, இன்னும் சொல்ல போனா அவரை ஒரு எழுதுகோளாக நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய இருதயத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு? அவருடைய சத்திய வார்த்தைகளை பதிய வைத்திருக்கிறார்.
அவரை ஒரு கருவியாக பயன்படுத்தி நாம் கிறிஸ்துவனிடத்தில் நெருங்கி சேரும்படியாக, கர்த்தருடைய உறவில் இணைந்திருக்கும்படியாக ஒரு அற்புதமான ஒரு பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு இந்திய போதகர்களுடைய பங்கு என்ன? நாங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேன்மைக்கு ஆண்டவர் எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்துவது தான் எங்களுடைய அடிப்படையான அவசியமான குறிக்கோள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு மகிமையான வல்லமையான செயலை காணும்படி நாங்கள் அதற்கு பாத்திரவான்களாய் இருக்க வேண்டும், பிரயோஜனமுள்ள கருவிகளாக செயல்பட வேண்டும். இங்கே பவுல் அவர்களும் அவரை சேர்ந்த குழுவினர்களும் இப்படியாக இந்த கொரிந்து சபை மக்களுக்கு கருவிகளாக பயன்பட்டார்கள். ஆனால் இதில் நன்மையும் ஆசீர்வாதத்தையும் யார் பார்க்குறாங்க பாருங்களேன். பவுல் அவர்கள் சொல்கிறார், நீங்கள் கிறிஸ்துவின் நிருபங்கள். உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் போதே தெரிகிறது, நீங்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள், கிறிஸ்துவனுடைய தன்மையை உடையவர்களாக இருக்கிறீர்கள், கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துபவர்களாக இருக்கிறீர்கள். இதுதான் பவுல் அவர்கள் இந்த கொரிந்து சபை மக்களை பார்க்கும் பொழுது இவர்களுடைய வாழ்க்கையில் ஆவியானவருடைய அந்த உன்னதமான செயலை கண்டார். இதை அவர் சாதாரணமாக பார்க்கல. ஆண்டவர் சொன்ன பிரகாரம் அவருடைய வார்த்தையை அவர் நிறைவு செய்கிறார். எங்கே? இதை நாம் எரேமியா புத்தகத்திலே நம்ம பார்க்கிறோம். 31ஆம் அதிகாரத்துக்கு திருப்போமே. எரேமியா 31. ஆண்டவர் இந்த எரேமியா தீர்க்கதரிசியிடம் புதிய உடன்படிக்கை குறித்து முன்னதாகவே சொல்லிவிட்டார். எரேமியா 31 33வது வசனம் பாருங்களேன். எரேமியா 31 33 31லேருந்தே நம்ம படிப்போமே. எரேமியா 31 31வது வசனத்திலிருந்து, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களுடைய பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடே பண்ணப்போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ இங்கே பவுல் அவர்கள் இந்த ஒரு காரியத்தை சொல்வதற்கு முன்பதாகவே பிதாவாகிய தேவன் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த புதிய உடன்படிக்கையினுடைய அஸ்திபாரத்தை, அவசியத்தை, அதனுடைய தன்மையை முன்கூட்டியே சொல்லிட்டார். இங்கே அந்த வார்த்தையின்படி, அந்த உடன்படிக்கையின்படி பவுல் அப்போஸ்தலர் அவர்கள் இதை விவரித்து சொல்லுகிறார். ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியை உங்களுடைய இருதயத்தில் எழுதியிருக்கிறார். சரிங்க, இன்னைக்கு நாம் படிக்கிற இந்த ஒரு தலைப்புக்கும் மகிமையின் மேல் மகிமை என்கிற தலைப்புக்கும் என்ன சம்பந்தம்? ரொம்ப ரொம்ப அதிகமாக இதில் ஒரு உன்னதமான உறவை நம்ம பார்க்கிறோம். கொரிந்து சபை மக்களுடைய வாழ்க்கையும் அவங்களுடைய ஆரம்ப நிலையும் எப்படி இருந்தது? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துக்கு பாருங்களேன். நம்ம எல்லாத்தையும் படிக்க போகிறது கிடையாது, ஒரு சில மிக முக்கியமான காரியங்களை மட்டும் நம்ம பார்க்கிறோம். 11வது வசனம் பாருங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோயோவேலின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் பிரச்சனை வாக்குவாதம். அடுத்தது
12வது, உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன், கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான். பவுலின் நாமத்தினாலேயா ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? என் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு நான் யாருக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கல. ஸோ இங்கே இவர்களுக்குள்ளாக பிரிவினைகளை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஒவ்வொரு பிரச்சனைகள் உண்டு. இப்படிப்பட்ட ஜனங்கள் தான் கொரிந்து சபை மக்கள். அதே சமயத்தில் இவர்கள் அறிவாளிகள், சிந்தையுடையவர்கள், கல்விமான்கள், எல்லா விதமான தாழ்ந்துகளை பெற்றவர்கள். இப்படிப்பட்ட மனிதர்களை பவுல் அவர்கள் கிறிஸ்துவின் நிருபம் என்று சொல்லுகிறார் என்றால் அவங்க வாழ்க்கையில் அந்த மாற்றத்தை பார்த்துருக்குறாங்க. அவங்களுடைய பழைய சுபாவம், பாவ சுபாவம், அதிலிருந்து அவர்கள் மாறி மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவர்கள் தங்களை சீர்படுத்தினதால் கிறிஸ்துவின் நிருபம் என்று சொல்லுகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, மகிமையின் மேல் மகிமை என்று நாம் படிக்கும் பொழுது இங்கே ஒரு மனிதனுடைய இருதயம் கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக அது எவ்வளவு இருளாக, எவ்வளவு கடினமாக, எவ்வளவு மோசமான நிலையில் இருக்கும். அந்த இருதயத்தை கர்த்தருக்கு, இயேசுவுக்கு பிரியமாக மாற்றும்படி பரிசுத்த ஆவியானவர் எழுதுகிற இந்த சத்திய காரியங்கள் இருக்கிறதே, இதுதான் அந்த மகிமை. இன்றைக்கு நாம் எல்லாரும் இங்கே உட்கார்ந்துருக்கிறோம். நம்முடைய பழைய வாழ்க்கையை சற்று யோசித்து பார்ப்போமே. கிறிஸ்துவை அறியாததற்கு முன்பதாக நாம் எப்படி இருந்தோம்? நம்முடைய பாவ வாழ்க்கை, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய யோசனைகள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய பேச்சு, இது எல்லாமே கிறிஸ்துவுக்கு விரோதமாக இருந்தது. ஆனால் உலகத்துக்கு பிரியமாக இருந்தது. ஆனால் எப்போ ஆண்டவராகிய இயேசுவானவருடைய ரட்சிப்பை, அன்பை நாம் அறிந்து கொண்டோமோ, ஆண்டவராகிய இயேசுவானவருடைய வார்த்தையை நாம் கேட்டோமோ, உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டு உணர்ந்து கொண்டோமோ, அப்போ நாம் ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலையும் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வார்த்தையை நம்முடைய இருதயங்களில் எழுதுகிறார். எழுதப்பட்டபடியினால நம்முடைய சுபாவம் மாறும், நம்முடைய சிந்தனை மாறும், நம்முடைய வாழ்க்கை மாறும், நம்முடைய செயல்பாடுகள் மாறும், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் கிறிஸ்துவுக்கு ஏற்றதாக இருக்கும். இந்த கொரிந்து சபை மக்கள் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை பார்த்தார்கள். இதுதான் உன்னதமான ஒரு காரியம். ஏன்னா ஒரு மனிதனுடைய இருதயத்தை மாற்றுவது மனிதனுக்கு சாத்தியமில்லாத ஒரு காரியம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரம்தான் அந்த மாற்றத்தையும் அந்த ஒரு உன்னதமான ஜீவியத்தையும் உருவாக்கக்கூடியது. இங்கே இந்த கொரிந்து சபை மக்கள் இந்த அளவுக்கு பவுல் அவர்கள் பாராட்டும்படி நீங்கள் கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்றார் என்றால், அப்ப எந்த அளவுக்கு இவங்க அந்த வாழ்க்கையில மாற்றத்தை பார்த்திருப்பாங்க. தங்களுடைய பாவங்களை விட்டுவிட்டு தங்களுடைய பழைய சுபாவத்தை எடுத்து போட்டு ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலே அந்த வேத வார்த்தைகள் அவங்களுடைய இருதயத்தில் எழுதப்பட்டது. அதனால அவர்கள் கிறிஸ்துவின் நிருபங்களாய் திகழ்கிறார்கள். இன்றைக்கும் நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயத்தில் எழுதுவதற்கு நம்ம இடம் கொடுக்கிறோமா? ஆண்டவரே, இன்றைக்கும் இந்த ஒரு வார்த்தை என்னுடைய இருதயத்தில் எழுதப்படும்படி நீர் உம்முடைய ஆவியை கொண்டு கிரியை செய்யும் என்று நாம் சொல்லுகிறோமா? இன்னைக்கு நாம கேட்கறதெல்லாம், நாம சிந்திக்கிறதெல்லாம் உலக பிரகாரமான எண்ணங்களும் யோசனைகளுமா இருக்கிறது. நம்முடைய காரியங்கள் எல்லாம், ஆண்டவரே என்ன நீங்க எப்படி ஆசீர்வதிப்பீங்க, எனக்கு என்ன கொடுப்பீங்க? ஆனா நாம கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்க வேண்டும் என்பதை நம்ம மறந்து விடுகிறோம்.
இன்றைக்கும் நாம் இந்த ஒரு காரியத்தை சிந்தித்து பார்ப்போம். ஏன்னா ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நிருபமாக இருக்க வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். பவுல் அவர்கள் அந்த அளவுக்கு இந்த மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை, அதே சமயத்தில் இவர்கள் கிறிஸ்துவுக்கென்று எழும்பி பிரகாசிக்கும்படியாக அவருடைய நிலை இருந்தது. எனக்கு அருமையானவர்களே, நாம் அநேக நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமல் இருந்திருக்கலாம், உணராமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய இருதயத்தில் எழுத வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இதற்கு நாம் தடையாக, இதற்கு நம்மை எல்லா விதத்திலும் தாழ்மையாக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் இன்றைக்கும் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அவருடைய ஆவியை கொண்டு மாற்றத்தை உருவாக்கும்படி அவர் இங்கே இருக்கிறார். நாம நம்முடைய இருதயத்தை திறந்து தாழ்மையாய் அவர் கிரியை செய்யும்படி, அவர் நம்மை மாற்றும்படி இடம் கொடுக்கிறோமா? இரண்டாவது காரியமாக நாம் சிந்திக்க வேண்டியது, நாம் எல்லாவற்றையும் செய்துவிட முடியும் என்பதை நினைக்கக்கூடாது. இங்கே இந்த கொரிந்து சபை மக்கள் நாங்கள் மாறிடுவோம், எங்களுடைய சொந்த அறிவினால நாங்கள் மேற்கொள்வோம், இல்லவே இல்லை. அவர்கள் பெற்றிருந்த அறிவு உலக பிரகாரமான அறிவு. உலக பிரகாரமான அறிவு எந்த ஒரு விதத்திலையும் பிரயோஜனப்படலை. அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக தேவன் அதாவது அற்பமானவர்களை நம்ம வாசிக்கிறோம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில், பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் இன்றைக்கு சாதாரண எளிமையான மனிதர்களை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய ஆழமான சத்தியத்தை, இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவருடைய அன்பையும் உறவையும் வெளிப்படுத்துவார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் யாரோ ஒருவரை கருவியாக பயன்படுத்தி நம்முடைய இருதயத்தில் அவருடைய சத்திய வார்த்தையை எழுதியிருக்கிறார். இங்கே இருக்கிற நாம் ஒவ்வொருத்தருடைய இருதயத்தில் யாரோ ஒருவர் ஆண்டவர் பயன்படுத்தின பாத்திரமாக நம்முடைய வாழ்க்கையில் சத்திய வார்த்தையை எழுதியிருக்கிறாங்க. அதை நாம் நினைத்து பார்ப்போம். நமக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுத்த, போதித்த நம்முடைய தலைமை போதகரை, நம்முடைய இந்திய ஐபிசி குடும்பத்தில் உள்ள போதகர்களெல்லாம் நம்ம நினைப்போம். அவங்க கற்றுக் கொடுத்த அந்த சத்தியம் ஆண்டவர் அவர்கள் மூலமாக நமக்கு நம்முடைய இருதயத்தில் எழுதின அந்த வார்த்தைகள், அதை நாம் நினைத்து நன்றி சொல்லுவோம். அண்ட் அஃப்கோர்ஸ் நாம் ஓகே மகிமையின் மேல் மகிமை, இந்த ஒரு காரியம் நான் கற்றுக்கொண்டேன், எனக்கு புரிஞ்சுது, இல்லை. தயவு செய்து நாம் அப்படி நினைக்கவே கூடாது. இந்த ஒரு பகுதியை படித்ததுனால நான் தெரிந்து கொண்டேன், அறிந்து கொண்டேன், இல்லை. இன்னும் நமக்கு அநேக வாரங்கள் இருக்கு. ஈவன் சொல்லப்போனால் நம்முடைய வாழ்நாட்கள் போதாது கர்த்தருடைய மகிமையை குறித்து அறிந்து கொள்வதற்கு. ஆனால் அதனுடைய கிளிம்ஸ், அதனுடைய சின்ன ஒரு பிரகாசத்தை எங்கே நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த மாற்றம், நமக்கு கொடுத்த அந்த மன்னிப்பு, நமக்கு பாராட்டின அந்த அன்பில் அந்த மகிமை இருக்குது. அதை நாம் உணர்வோம், அதை நாம் சிந்திப்போம். நாமும் கூட கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்க முடியும், கிறிஸ்துவின் நிருபமாய் வாழ முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ நாம் முற்படுவோம். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறது அதுதான். கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நிருபமாக நாம் இருப்போமா? நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்படி நம்மை தாழ்மையாய், நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய பாவங்களை, நம்முடைய குறைபாடுகளை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர் நம்மை மாற்றும்படி நாம் இடம் கொடுப்போம். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை நாம் சிந்தித்து ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற நம்மை ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் கிருபையில் நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, உமக்கு அதிகமாக நன்றி சொல்கிறோம் அப்பா. இன்றைக்கும் நாங்கள் நேரம் எடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை கற்றுக்கொள்ள உதவி செய்தீர் கர்த்தாவே. நீர் எங்களுக்குள்
உணர்வுள்ள இருதயத்தை தந்து உம்முடைய ஆவியானவர் கிரியை செய்யும்படி நாங்கள் ஆண்டவரே தாழ்மையாய் எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்க அருள் செய்யும். கர்த்தாவே, இதோ எங்களுடைய வாழ்க்கையில் நீர் பயன்படுத்தின உம்முடைய தேவ மனிதர்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, அவர்கள் எங்களுக்கு சத்தியத்தை படித்து கொடுக்கவில்லை என்றால் இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்துவுக்கு சத்துருக்களாய் நாங்கள் வாழ்ந்திருப்போம். ஆனாலும் நீர் உம்முடைய மனிதர்களை ஒரு கருவியாக பயன்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் வெளிச்சத்தையும் உணர்வையும் உமக்காக ஜீவிக்க வேண்டும் என்கிற அந்த தாக்கத்தையும் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, அதிலே நாங்கள் உம்முடைய உன்னதமான மகிமையை குறித்து அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும்படி நீரே எங்களுக்கு தொடர்ந்து கற்றுத்தாரும். இப்பொழுதும் நாங்கள் நீர் ஏற்படுத்தின இந்த உன்னதமான உடன்படிக்கையிலே பங்கு பெற இருக்கிறோம். நீரே எங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்தும், எங்களுக்கு அருள் செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன்.